வாங்க மொறு மொறுன்னு உளுந்து வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? பாருங்க செம டேஸ்டா இருக்குங்க. நம்ம வெளியே கடையில் வாங்கி சாப்பிடலாம், அதோட செம டேஸ்டா இருக்குங்க நம்ம வீட்டில் செய்து சாப்பிடுறது. இது பாருங்க நல்லா பஞ்சு போல வந்துது பாருங்க. இது பாருங்க அவ்வளோ டேஸ்டா செஞ்சுக்கிறேங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? சூப்பரா இருக்குங்க. உளுந்தை தண்ணியில் கொட்டி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச உளுந்தை 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் உளுந்து போட்டு இஞ்சி மிளகு பூண்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கட்டியாக. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சின்னு கட்டங்க. வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி லைட்டாக சோட்டா மாவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டு மாவு நல்லா பேஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா மாவோட வந்து அந்த ஆனியன்லாம் நல்லா மிஸ் ஆகணுங்க. நல்லா பேஞ்சு எடுத்துகிட்ட பிறகு எண்ணெய் நல்லா சூடாயிடணுங்க. சூடாயிட்ட பிறகு ஒரு வடையாக தட்டி போடுங்க. உளுந்து வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து வெளியில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றலாம், அது விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எப்பவுமே எனக்கு கடையில் சாப்பிட்றது வந்து எனக்கு ஒத்துக்கிறது கிடையாதுங்க. கடையில் சாப்பிட்டா ஒன்று சாப்பிட்டாலே எனக்கு நான் ஜின் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் சாப்பிட்றதும் 4, 5, 6, 7 சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அது இதேமாரி ஃபாலோ பண்ணி உளுந்து வடை செய்யுங்க. சிம்பிளான முறையில் தான் கற்றுக் கொடுத்துருக்கேன். எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உளுந்து வடை ஒன்றுன்னா தட்டி போட்டுட்டு இந்தமாரி லைட்டாக கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டால் நல்லா வேவுங்க. அதனால தாங்க இந்தமாரி உளுந்து வடை செய்கிறாங்க. அதுதாங்க தேவைக்கிறப்ப தட்டி போட்டுட்டாங்க. எண்ணெய் அவ்வளோதான் பிடிக்கும், 4-5 வடை தான் பிடிக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்த பிறகு வடையை திருப்பி போடுங்க. ஸ்லோவாக அடுப்பாட போய் எப்போ ஸ்லோவாக வேலை செய்யணுங்க. நம்ம வந்து ஆச்சா போச்சு வேலை செய்யக்கூடாது. அடுப்பங்காரம் மட்டும் பொறுமையாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து வடை வந்துட்டு பிறகு எடுத்து சாப்பிட்லாம். வாங்க, வடை ரெடி. சுவையான உளுந்து வடை செய்வது எப்படின்னு பாருங்கள்.